ஹை விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 165 குறைந்த நிலையில். நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ஒரே நாளில் ரூ. 145 குறைந்த நிலையில் இன்று பார்த்தீங்கன்னா ரூ. 165 அதிகரிச்சிருக்குங்க. தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் 12,350 ரூபாயாகவும், ஒரு சவரன் 98,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் ஒரு கிராம் 13,473 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,07,784 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதே போன்று வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ரூ. 4 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி 211 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. இன்று மாலை நமக்கு பார்த்தீங்கன்னா 2வது முறையாக ரேட் எதுவும் சேஞ்சஸ் ஆகலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது மாலை நாளை கால் நிலவரப்படி பார்க்கும்பொழுது சர்வதேச அளவில் தங்கத்துறை விலை பார்த்தீங்கன்னா காலையில் ரேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இருந்ததை விட இப்போ தற்பொழுது சற்று குறைஞ்சதாக காணப்படுது. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 பைசா கிட்ட வந்து வீக்காக தாங்க இருக்குது. ஸோ முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 பைசா வரைக்குமே வீக்காக போச்சுங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு 91 ரூபாயை வந்து கிராஸ் ஆகி தான் போயிட்டு இருந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி 10 பைசா அளவுக்கு மட்டும் வீக்காகி இருக்குங்க. தற்பொழுது ரூ. 89.95 அப்படி இருந்துட்டு இருக்குது. ஸோ இருந்தாலுமே சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை சற்று குறைஞ்சிருக்குங்க. சின்ன ஒரு இறக்கம் தான் இருக்குது. ஸோ வந்து இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரூ. 10 50 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை சற்று குறைஞ்சாலுமே இந்திய ரூபாயின் மதிப்பு வீக் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா, இல்லை இரவு 9 மணிக்கே வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிற பார்த்துட்டு இரவு 9 மணி வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை இன்று கிராமிற்கு ரூ. 4 குறைந்து வெள்ளி ரூ. 211 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை சர்வதேச லெவலில் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா சற்று அதிகரித்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீக்காக இருக்கிறதுனால இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளுக்கு வெள்ளியோட விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்பொழுது வெள்ளி ஒரு கிராம் ரூ. 211 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த விலையிலேருந்து கிராமிற்கு ரூ. 1 ஒரு ரூ. 3 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா, இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இரவு 9 மணி வீடியோலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறது வந்துட்டு சீட்டு இப்போ பே பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணி பே பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஸோ இப்போதைக்கு நிலவரம் இதுதான். நம்ம தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 நாள் கழிச்சு எப்படி இருக்கும், 10 நாள் கழிச்சு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரேட் கன்வீனியண்ட்டாக இருக்குது, இது ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பே பண்ணுங்கள். இல்லை வெயிட் பண்ணணும்னு நீங்கள் இது பண்ணால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய டிசிஷன் தான். நீங்கள் தான் வந்து யோசிச்சு முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. இல்லை நீங்களும் வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.